சென்னையில் திருவள்ளூரில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட காகங்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து வந்தன. இதனை அடுத்து கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை ஆஃப் பாயில்டாக, அதாவது அரைவேக்காடு நிலையில் சமைத்து சாப்பிட வேண்டாம் என்றும், அதன் வாயிலாக பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் போன்ற காரணங்களால் வருவாய்த்துறையால் வழங்கப்படும் உட்பிரிவு பட்டா பணிகள் முடங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர், நீலகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் என 5 இடங்களில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதிய கேத் லேப் அமைக்கப்படும். இதன் மூலமாக மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க ஏதுவாக நிலை ஏற்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டசபை தேர்தலையொட்டி சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யுமாறு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்தப்படும் விவகாரத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியுள்ளது. நாடு முழுவதும் பெண்கள் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களில் வங்கிக்கு திரும்ப செலுத்தப்படாத தொகை 1.36 லட்சம் கோடி ரூபாயுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, வங்கதேசம் இடையே உறுதிப்படுத்தப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஜவுளி மற்றும் ஆடைத்துறையில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச தயாரிப்புகளுக்கான சுங்கவரி 20% 19% குறைக்கப்பட்டுள்ளதுடன், அமெரிக்க பருத்தி மற்றும் மனித தயாரிப்பு நாரிழையிலான ஆடைகளுக்கு வரியானது 0 கவலையை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இந்திய ஜவுளியின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 14,580, வெள்ளி 1 கிராம் விலை ரூபாய் 300.